நாம ரொம்ப சின்னதா நினைக்கிற ஒரு விஷயம் கூட பின்னால நமக்கு பெரிய உதவியா மாறும்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? இதை உணர்த்துற கதை தான் இன்னைக்கு. ஏசாப் கதைகள்ல இருந்து சிங்கமும் எலியும். அதிகாரம் பேசுற ஒரு பெரிய காடு பயந்தான் அங்க ஆட்சி செய்து. எல்லா விலங்குகளாலும் அஞ்சப்பட்ட ஒரு வலிமையான சிங்கம் அங்க வாழ்ந்து வந்துச்சு. அதுதான் அந்த காட்டுக்கு அரசன். ஒரு நாள் பெரிய வேட்டைக்கு பிறகு ஒரு மரத்து நிழல்ல அது தூங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த அமைதியான தூக்கம் சீக்கிரமே கலைஞ்சு போக போகுது. யாரால தெரியுமா? ஒரு சின்ன எலி. அது அங்கேயும் இங்கேயும் கவலை இல்லாம விளையாடிக்கிட்டு காட்டுல ஓடிக்கிட்டு இருந்தது. வேர் மேல, கல்லு மேல, இலை மேலன்னு எல்லாத்து மேலயும் தாண்டி குதிச்சு ஓடிட்டு இருந்தது. திடீர்னு அதுக்கு தெரியாம தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்து மேல ஓடிடுச்சு. சிங்கத்துக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. அது கர்ஜித்தபடி முழிச்சு ஒரே ஒரு அசைவுல அதோட பெரிய பாதத்துல அந்த எலிய பிடிச்சிருச்சு. எலிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அரசே, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள், நான் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு சிங்கத்துக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. இவ்வளோண்டு இருக்க நீ இந்த காட்டோட அரசன்னா எனக்கு நீ உதவ போறியா? அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. ஆனா எலி தைரியமா பேசுறத அந்த சிங்கம் ரசிச்சிச்சு. அதனால சரி, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன்னு உடனே விடுதலை பண்ணிடுச்சு. அந்த இடத்துல கருணை அது வேற எதுக்காகவும் காத்திருக்காது இல்லையா? இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காலையில காடுல ஒரு வேதனையான கர்ஜனை சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா வேட்டக்காரங்க விரிச்ச வலையில அந்த வலிமையான சிங்கம் சிக்கிட்டு இருந்தது. அது போராடி பாக்குது. அந்த கயிர்கள் ரொம்ப இறுக்கமா இருந்தது. அதால அதுல இருந்து விடுபட முடியல. முதல் முறையாக சிங்கம் உணர்ந்துச்சு அது எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அந்த பலம் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாயி கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த சத்தம் கேட்ட எலி வேகமா அந்த இடத்துக்கு வந்துச்சு. சிங்கத்தை பார்த்ததும் அமைதியா சொன்னிச்சு, கவலைப்படாதீங்க அரசே, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது மேல ஏறி போய் அதோட சின்ன பற்களால அந்த வலைய கடிச்சு குதற ஆரம்பிச்சிச்சு. மெதுவா பொறுமையா நூல் நூலா அது பிரிச்சு எடுத்துச்சு. கடைசியா அந்த சிங்கம் விடுதலை ஆயிடுச்சு. சிங்கம் அந்த சின்ன எலிய புது மரியாதையோட பார்த்துச்சு. அன்னைக்கு அது ஒரு பெரிய உண்மையை கத்துக்குச்சு. சிறியது அப்படின்னு எதையும் அலட்சியம் செஞ்சிட கூடாது. கருணை இருந்தா அது ஒரு நாள் நம்ம கிட்ட நிச்சயமா திரும்பி வரும் அப்படிங்கறத அந்த சிங்கம் உணர்ந்துச்சு. மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.